ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது இந்த அசாடஸ் ஸ்பெக்ட்ரோகிராம் ஆஃப் கெமிக்கல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 9 கேட்டகரி இருக்குது. நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், கெமிக்கலை ஈஸியாக ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்டோகிராமை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னும் போது ஈஸியாக செக்ரிகேஷன் பண்ணிக்கலாம். இதன் பேஸில் நீங்கள் கம்பேட்டபிலிட்டி சார்ட்டை மேட்ச் பண்ணி கெமிக்கல் ஸ்டோரேஜை நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த பிக்டோகிராமுக்கு எக்ஸ்ப்ளோடிங் அண்ட் பாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கக்கூடியது ஒரு பொருள் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து ஃப்ளேமபிள் கெமிக்கல் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேமபிள் கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் மாதிரி போட்டு கீழே அண்டர்லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேமபிள் சொல்லுவாங்க. பட் இதுவே கொஞ்சம் ரவுண்டு மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு மேலே ஃப்ளேமபிள் போட்டிருந்தாங்கன்னா அது சேஞ்ச் வரும். இது வந்து ஆக்சிடைசர்னு சொல்லுவாங்க. ஃப்ளேம் ஓவர் சர்க்கிள்னு. ஸோ இது ஆக்சிடைசர். இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் வந்து இந்த சர்க்கிளை பயன்படுத்தி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிங்க, எது ஃப்ளேமபிள் எது வந்து ஆக்சிடைசர் கெமிக்கல் அப்படின்றத ஈஸியாக டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர். இப்போ சைடு கேஸ் சிலிண்டர் அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா கரசி மெட்டீரியல், அரிப்புத்தன்மை கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிக்டோகிராம் பார்த்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் அண்டு கிராஸ் போன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கலை நீங்கள் பார்க்கும்போது இது செப்பரேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மார்க். இந்த மாதிரி கெமிக்கல் வந்து ஸ்பெசிஃபைடு ஹெல்த் ரிஸ்க் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி ரிஸ்க்குன்ற தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபைடாக மேலே இருக்கிற மாதிரி தனித்தனி ஹசார்ட்ஸாக இல்லாமல் ஸ்பெசிஃபைடு ஹசார்ட்ஸ் இருக்கும். லைக் ஸ்கின் இரிட்டேஷனு, ஐ இரிட்டேஷனு, இல்லை ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரியான இது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஹெல்த் ஹசார்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளை பாதிக்கக்கூடியது, உள்ளே இருக்கிற பாகங்களை பாதிக்கக்கூடிய கெமிக்கல் அப்படின்றது இதில் குறிக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்வாயன்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய கெமிக்கல் அப்படின்றத குறிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிக்டோகிராம். ஸோ இது மூலிமா நீங்கள் எப்படி அதை கையாளணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு கெமிக்கல் பக்கத்தில் இருந்து இன்னொரு கெமிக்கலை ரியாக்ஷன் ஆகாமல் தடுக்க முடியும், செக்ரிகேட் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா GHS அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, குளோபலி ஆர்கனைஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிக்டோகிராம் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு கெமிக்கலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதுதான் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க, மிங்கிள் ஆகிருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.